வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் சனி கிரகத்திற்கும் மேஷ ராசி அந்த நண்பர்களுக்கும் மேஷ ராசிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளையும் அதனுடைய கர்மா ரீதியிலான ஒரு இயற்கையான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இது ரொம்ப அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இருக்கும். கடந்த 9 ஆண்டுகளாக மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுடைய வாழ்வில் நடந்த விஷயங்களாக இதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். முக்கியமாக மேஷத்தில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ரிட்டையர்மெண்ட் ஆனவர்களுக்கு இது அவ்வளவு பொருந்துவதை விட மிட்லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு 30 வயதிலிருந்து 55 வயதிற்கு இடைப்பட்ட வயதினர்களுக்கு இந்த 9 வருடங்கள் 2017 தொடங்கி இப்பொழுது நம்ம இந்த பலன்களை பார்க்கக்கூடிய 2025 சனி கிரகம் மேஷத்திற்கு 7.5 வந்த நிலையிலும் இது ஒரு என்ன மாதிரியான ஒரு பலன்களை மேஷத்திற்கு கொடுத்தார் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். முதலில் இந்த பலன்களை நம்ம தொடங்கும் பொழுது 2017 ஜனவரிக்கு நம்ம இதை ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஒரு ஃப்ளாஷ்பேக் போல 2017 அப்படின்னு சொல்லக்கூடிய 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசிக்குள்ளே சனி கிரகம் வந்தார். தனுசு ராசி நண்பர்களுக்கு 7.5 சனியாக ஒரு நிலை தொடங்கி இருந்தது, ஜென்ம சனியாக இருந்தது. இது மேஷ ராசிக்கு என்ன பலன்களை கொடுத்திருக்கும் அப்படின்னு பார்க்க முன்னால் முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு சனியினுடைய ஆதிபத்திய பலன்கள் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானத்திற்கே அதிபதியாக 10ஆம் அதிபதியாக இவரே வருகிறார். தொழில் தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் இயற்கையான காரகர் சனி கிரகம். ஆனால் மேஷத்திற்கு அதிகமான ஒரு சனியுடைய ஆளுமை அந்த தொழிலில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய நிலையாகவே இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சனியுடைய ஒரு பலன்கள் நல்ல விதமாக அமைந்தால் மட்டுமே மேஷ ராசி நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் தொழிலில் வருமானத்தை, ஒரு நல்ல பணியில் வருமானத்தை அடைய முடியும். அடுத்ததாக 10க்கு அடுத்து 11ஆம் அதிபதியாக லாபாதிபதியாக இருந்தாலும் அவரே பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிகுந்த ஒரு டாக்டிக்ஸோடு ஒரு ஹிடன் அஜெண்டா போன்ற ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய நிலை இருப்பதை நம்ம ஜோதிட ரீதியிலாக பார்க்கும் பொழுது அற்புதமாக உணர முடிகிறது. ஒரு ஜாதகராக நம்ம வருத்தமாக யோசித்தால் இது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். நம்ம இதை ஒரு அனாலிசிஸாக பார்க்கலாம். இது 11ஆம் வீடே பாதக வீடு அப்படின்னு சொல்வதனால் ஒரு காலகட்டத்தில் மிகுந்த வளர்ச்சியையும் பெரிய லாபத்தையும் கொடுத்து அதே லாபத்தை அதே சனி கிரகம் வேறு சில அமைப்பில் அமரும் பொழுது அந்த ஜாதகரிடமிருந்து பிடுங்கி கொள்ளக்கூடிய நிலையாக இது அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்பொழுது நம்ம 2017க்கு போகும் பொழுது தனுசில் அமர்ந்த சனி கிரகம் மேஷ ராசி நண்பர்களுக்கு 9ஆம் வீடு அதிருஷ்டஸ்தானம், தெய்வ அனுகூலத்தையும் பூர்வ புண்ணிய பலத்தையும், தந்தை வழி உறவுகளை, தந்தை வழி மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், ஒரு புத்திஸ்தானத்திற்கு அதீதமான பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆஸ்பீஷியஸான முக்கியமான தேவைப்படக்கூடிய வீடாக வரக்கூடிய 9ஆம் வீடு. அந்த 9ஆம் வீட்டில் இவர்களுக்கு சனி அமர்ந்த 2017 டு 2020 மிகுந்த கொடுமையான ஒரு அதிர்ஷ்டத்தை எல்லாம் இந்த சனி கிரகம் பிளாக் செய்து விட்டார்னு சொல்லலாம். ஏனென்றால் இவங்களுக்கு பாதகாதிபதி நம்ம காலச்சக்கரத்தை விட்டுட்டா கூட இவர்களுக்கு கர்மஸ்தானாதிபதி பாதகாதிபதி 9இல் அமர்ந்து 9ஆம் வீட்டுடைய புனித தன்மைகள் எல்லாமே டோட்டலாக தடை செய்து இவங்களுடைய அந்த சனியுடைய பார்வை பெறக்கூடிய வீடுகள் மூலியமாக அத்தனை கஷ்டங்களையும் இவங்களுக்கு கொடுத்து விட்டார்னு சொல்லலாம். 2017 9இல் அமர்ந்த சனி பார்க்கக்கூடிய வீடுகள் தன்னுடைய பாதக வீடாக இருக்கக்கூடிய கும்பராசி, அந்த வீட்டையும் சனி பார்த்தார். 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி மேஷ ராசிக்கு 3ஆம் வீடு, அந்த வீட்டையும் சனி பார்த்தார். அடுத்ததாக இவங்களுடைய உத்தியோகத்தையும் பணியையும் குறிக்கக்கூடிய 6ஆம் வீடு கன்னி ராசியையும் இந்த சனி கிரகம் பார்த்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு ஜென்ம சனி, கன்னி ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. ஸோ நம்ம ஏதோ ஒரு ராசி நண்பர்களுக்கு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் ஒரு கிரகம் பலவிதமான ஆங்கிளில் பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஏதோ ஒரு பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த 2017 2020 வரையில் இவர்களுக்கு லாபஸ்தானத்தை தன்விட்டை தானே பார்த்து மிகப்பெரிய ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக பாதகாதிபதியாகவும் செயல்பட்டிருப்பார். இது தசாபுத்திக்கு உட்பட்ட சில பலன்களாக மாற்றம் அடைந்திருந்தாலும் நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்தே தொழில் வீழ்ச்சி, கையில் இருக்கக்கூடிய லாபம் எல்லாமே அவங்களுக்கு குறைந்து வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூடிய நிலையாக கொடுத்திருப்பார். மூன்றாம் வீடாகிய மிதுனத்தையும் சனி கிரகம் பார்ப்பது
இவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்திற்கு தனஸ்தானம் அந்த வீட்டை சனி பார்க்கும் பொழுது அந்த வீட்டுடைய பலன்களை சுருக்கி தைரியத்தையும் சுருக்கி ஒரு பெரிய ஒரு மன போராட்டம் அப்பொழுதிலிருந்தே தொடங்கக்கூடிய நிலையாக இவங்களுக்கு இருந்தது. 6ஆம் வீடாகிய கன்னிராசியையும் சனி கிரகம் பார்ப்பது நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப எளிது. ஜோதிடம் என்பது மிக எளிமையான ஒரு விஷயம். நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எளிதாக புரியும். ஸோ ஒரு பாதகாதிபத்தியம் வாங்கிய ஒரு கிரகம், அவரே கர்மாதிபதி, கர்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு விதத்தில் இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கர்மாவை சுமந்து கொண்டு எவ்வளவு நாள் இருக்க முடியும், அந்த மூட்டையை இறக்கி வைத்தால் தான் நம்ம ஒரு ரிலீவ்டாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது நல்ல நிலை. ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் உலகத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கைவிட்டு போகும் பொழுது இது மிகுந்த கொடுமையான ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய நிலை. அதிர்ஷ்டத்தில் அமர்ந்து அதிர்ஷ்டத்தை பிளாக் செய்து, தெய்வ அனுகூலத்தை பிளாக் செய்து, லாபத்தை எல்லாம் குறைத்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலியமாக 11ஆம் வீடாகிய கும்பத்தை பார்க்கும் பொழுது லாபத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் சில நண்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு வெட்டி ஈகோன்னு சொல்லக்கூடிய நிலையும் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸையும் கொடுத்து ஒரு பெரிய சர்க்கிளில் இவர்களை மாட்டிக்கொள்வதற்கு பணி மூலியமாக இந்த சனி கிரகம் ரொம்ப ட்ரிக்கியாக வேலை செய்திருப்பார். 6ஆம் வீட்டு உத்தியோகத்தில் அவங்களுக்கு கை வைத்து வருமானத்தை பிளாக் செய்து பெரிய அளவிற்கு பணத்தை அப்படியே முடக்கி இருக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் லாபத்தை எல்லாம் இழக்கக்கூடிய நிலையை இந்த 2017 2020 வரை தனுசு ராசியில் அமர்ந்த சனி மேஷத்திற்கு செய்திருப்பார். அடுத்தது இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வரும். சனி பயிற்சி வரும்பொழுதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லோருக்குமே. இயல்பாக இந்த ஆண்டு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு. மகர ராசிக்கு சனி 2020 ஆண்டு மாறும் பொழுது இவங்களுக்கு கர்மஸ்தானாதிபதி தன்னுடைய வீடாகிய கர்மஸ்தானத்திலே ஆட்சி பெறுவது, அதுவும் ஒரு டேஞ்சரஸான ஒரு நிலை. சில நண்பர்களுக்கு பணி ரீதியிலாக ஏதோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்களுடைய பழைய நிலைக்கும் பொருந்தாத ஒரு சின்ன வருமானத்தில் வேலை கிடைத்திருந்தாலும் சனி இந்த மகரத்திலிருந்து பார்க்கக்கூடிய வீடுகளாக வரக்கூடிய மேஷத்திற்கு 12ஆம் வீடாகிய படுக்கை ஸ்தானமாகிய மீன ராசி, அது படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இவங்களுக்கு தூக்கத்தை பெரிய அளவிற்கு இழக்கக்கூடிய அளவிற்கு சில நிலையை கொடுத்திருக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனைகள், பணியில் ஒரு கை கெட்டியது வாய் கெட்டாத நிலை, வருமான குறைபாடு, பணத்தில் ஒரு எப்பொழுதுமே இழுபறியான நிலை, இதனால் தூக்க குறைபாடு இருந்திருக்கலாம். இல்லைனா கணவன் மனைவியிடையே பெரிய பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் இருந்தே நிறைய ஜாதகர்களுக்கு தொடங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் என்னிடம் பேசக்கூடிய நண்பர்களோடு அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கூட இந்த 2020 ஆண்டு முதலே மேஷராசிக்கு கணவன் மனைவி பிரிவினை ரொம்ப அதிகமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன சின்ன ஷேக்கினஸ், ஒரு ட்ரெமர்ஸ் அந்த காலத்திலேயே இருப்பவர்கள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாகவும் நிறைய நண்பர்களை நான் பார்த்து விட்டேன். 12ஆம் வீட்டை மட்டும் சனி பார்க்காமல் மகரத்திலிருந்து நேர் 7ஆம் வீடாகிய கடகத்தை ஜாதகர்களுக்கு, மேஷத்தில் உள்ளவர்களுக்கு சுகஸ்தானத்தையும் அவர் அஃப்ளிக்ஷனை கொடுப்பது கண்டிப்பாக சுகக்கேடு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சுகம் கெடுவது, தாயாருடைய ஆரோக்கியம் கெடுவது, இல்லைனா கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் பெரிய பிரச்சனை வருவது. இந்த 12ன்னு சொல்லக்கூடிய வீடும் சுகஸ்தானமும் திரிகோணமாக 12க்கு 5 4ஆம் வீடாக வரும், 4ற்கு 9 12ஆக வரும். ஸோ இந்த 4 12 இரண்டுமே சிறப்பாக இருந்தால் மட்டுமே கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒற்றுமையாக இருக்க முடியும். இந்த 2020 23 வரை மகரத்தில் ஆட்சி பெற்ற சனி கிரகம் மேஷ ராசிக்கு இந்த திருமண வாழ்வையை குறிக்கக்கூடிய 12 4 இரண்டையுமே அஃப்ளிக்ஷன்ஸை கொடுத்து இவர் கர்மஸ்தானாதிபதியாக ஆட்சி பெற்று இவரே பாதகாதிபதியாகவும் இருந்ததனால் ஒரு 60% இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளையும் 40% பொருளாதார பிரச்சனைகளையும் கொடுத்து விட்டார்னு சொல்லலாம். அடுத்த ஒரு வீடு அஃப்ளிக்ஷனை அடைந்த வீடு நேரடியாக 7ஆம் வீடு, இவங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய வீடு. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஜோதிடம் இப்பொழுதுதான் முதலில் பார்ப்பவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு புரியும். 4 12 கெட்டுவிட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொன்னேன். அடுத்ததாக 7ஆம் வீட்டையும் இந்த சனி கிரகம் தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்த்தார். ஸோ 10 என்று சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு கொடூரமான சனியுடைய பார்வை. 3 என்று சொல்லக்கூடியதும் ரொம்ப தீக்ஷண்யமான பார்வை. ஸோ இதில் 12 படுக்கை ஸ்தானம் 10ஆம் பார்வையால் பார்க்கக்கூடிய துலாம் ராசி மேஷத்தினுடைய வாழ்க்கை துணை. ஸோ இவங்களுடைய பிஹேவியருடைய ஒரு
ஒரு ஆட்டம் தாங்க முடியாமல், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் நிறைய மேஷராசியுடைய வாழ்க்கை துணை அவங்களே பிரிந்து போகக்கூடிய நிலையில் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான நிறைய குழப்பங்களை 2020 முதல் 23 வரை மேஷராசிக்கு இந்த கோச்சார சனி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 2023 தொடங்கி 2025 ஜனவரி வரை கும்பராசியில் சனி கிரகம் ஆட்சி பெற்றிருந்தார். இந்த கும்பராசி மேஷ ராசிக்கு நேரடியாக பாதக வீடு. இந்த வீட்டில் அமர்ந்த சனி கிரகம் நேரடியாக தன்னுடைய 3ஆம் பார்வையால் மேஷத்தில் உள்ள சந்திரனை மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்வை செய்தார். இதுதான் உள்ளதிலேயே ரொம்ப 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 கொடுமையான ஒரு காலகட்டம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு சனியுடைய பார்வை ரொம்ப கடுமையான மன உளைச்சலை கொடுத்திருக்கும். முக்கியமாக 40+ கடந்த மேஷ ராசி நண்பர்கள் வாழ்நாளில் இதுவரை சந்தித்திருக்காத அளவிற்கு மன அழுத்தத்தை சந்தித்திருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருந்திருக்கும். அவங்களுடைய 5ஆம் வீடாகிய சிம்ம ராசி, பூர்வ புண்ணியம், குழந்தைகள் ஸ்தானம், இவங்களுடைய புத்தி ஸ்தானம், மனது என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டையும் இந்த சனி கிரகம் பார்த்தது. அடுத்ததாக 8ஆம் வீடு விருச்சிகத்தையும் சனி கிரகம் பார்த்தார். ஸோ இந்த 2023 தொடங்கி 2025 வரை சனி கிரகம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த ராசியையே 1ஆம் வீடாக அந்த வீட்டை பார்த்து, 5ஆம் வீட்டையும் சனி பார்த்து, 8ஆம் வீடாகிய விருச்சிகத்தையும் சனி பார்வை செய்தது. இவங்களுக்கு மன அழுத்தம், ஆயுள் பற்றிய பயம் அதிக நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதற்கு ஏற்றாற் போல சில சூழல்களில் ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம். இல்லைனா இந்த ரிலேஷன்ஷிப் வகையில் பிரிந்தவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பிறகு ஒரு மன அழுத்தம் இருக்கும். அதுபோல வாழ்க்கையே இவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கூட சில பிரச்சனைகளை இது கொடுத்து, ஆயுள் பற்றிய ஒரு பயம், அந்த மாதிரியான ஒரு டென்ஷனை கொடுத்திருக்கலாம். 5ஆம் வீடாகிய சிம்ம ராசியை கும்பத்திலிருந்து சனி நேர் 7ஆம் வீடாக பார்த்தது. பூர்வீகம் தொடர்பான மிகப்பெரிய போராட்டமான ஒரு நிலையையும், குழந்தைகள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸும், காதல், அதில் சில பேருக்கு நிறைய பிரேக்கப்ஸ், ரொம்ப நம்பிக்கையாக இருந்த சில காதல்கள் எல்லாமே பிரேக்கப் ஆகக்கூடிய நிலையாக, மனக்குழப்பம், மென்டல் டிப்ரெஷன், அதுவும் இந்த 5ஆம் வீட்டுடைய அஃப்ளிக்ஷனில் உள்ளடக்கிய விஷயமாக இருக்கும். இந்த பலன்களை எல்லாம் 2023 தொடங்கி 2025 மார்ச் 29 வரை கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி கிரகம் ரொம்ப கடுமையான விளைவுகளை மேஷத்திற்கு கொடுத்து விட்டார். இப்பொழுது மேஷ ராசிக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 அவர் மீன ராசிக்கு மாறி மேஷ ராசிக்கு 7.5 சனியாகவே தொடங்கி இருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை 7.5 சனியாக ஒரு கிரகம் இருந்தாலும், இவர் 10-11 ஆட்சி பெற்ற ஒரு தன் வீட்டிலே கட்டுப்படுத்த இயலாத முழு சுதந்திரத்துடன் இருந்த சனியை விட, ஒரு மறைவு ஸ்தானமாகிய ராசிக்கு 12 மறைந்து இருக்கக்கூடிய சனி கிரகம், அது குருவினுடைய வீடாக இருக்கக்கூடிய சனி கிரகம், இது உலகியல் ஜோதிடத்திற்கு சில பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் மேஷ ராசிக்கு ஒரு கட்டுப்பட்ட சனியாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சில பண விரயங்களை மட்டும் கொடுத்து விட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னேற்றமான வழியையும் இவங்க காட்டக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். இது கடந்த காலத்தில் இந்த இவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி கிரகம் முதலில் 3ஆம் வீடு, அதுக்கப்புறமா 4ஆம் வீடு, அதுக்கப்புறம் 5ஆம் வீடு, கண்டினியூஸாக 3 பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடாகிய தைரியத்தை குறைத்து, 4ஆம் வீடாகிய சுகஸ்தானத்தை கெடுத்து, திருமண வாழ்க்கையில் நிறைய குழப்பத்தை கொடுத்து, இல்லைனா ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுத்து, 5 என்று சொல்லக்கூடிய மனக்குழப்பம், பூர்வீகத்தில் ஒரு பெரிய இழப்பு, ஏமாற்றம், இதெல்லாம் கொடுத்து, 6, 7, 8 இந்த 3 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஜாபில் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து, திருமண வாழ்வில் 7ஆம் வீட்டை ஒரு பெரிய ஆட்டம் காணக்கூடிய அளவிற்கு ஒரு ரொம்ப ஒரு ட்ரெமர்ஸ் இருக்கக்கூடிய நிலையை கொடுத்து, ஆயுள் ஸ்தானத்திற்கும் ஒரு பெரிய செக் போன்ற நிலை, ஆயுள் பங்கம் வருமோ அப்படிங்கிற அளவிற்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருப்பார். ஜென்மத்தில் ராகு கிரகம் இருந்தார். பாகியாதிபதியான குருவும் உங்களுக்கு 12 மறைந்து இருந்தது. மேஷராசிக்கு ரொம்ப கடுமையான காலகட்டமாகவே இருந்தது. இன் அடிஷன் டு சனி கிரகத்தினுடைய பிளேஸ்மெண்ட்டை தாண்டி இவங்களுக்கு ராகு கேதுவும் சரியில்லாத நிலை, குரு கிரகமும் மறைந்திருந்தது. மிகப்பெரிய ரொம்ப சேலஞ்சிங்கான காலகட்டமாகவே இருந்தது. மீண்டும் நம்ம தற்பொழுதைய காலகட்டத்திற்கு வரும்பொழுது மறைந்திருக்கக்கூடிய சனி கிரகம் அவர் 7.5 சனிதான், அவர் வெறிய சனிதான். ஆனால் ஒரு கர்மாதிபதியும் ஒரு பாதகாதிபதியும் நேரடியான வலு பெறுவதை விட அவர் மறைந்திருந்து ஒரு குடும்பஸ்தானத்தில் கான்ஸ்டன்டாக ஏதோ ஒரு பண இழப்பை கொடுத்து கொண்டே இருந்தாலும், ஓரளவிற்கு வேலையில்
ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை அவர் கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரு தப்பித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மனப்பக்குவத்தை அடையக்கூடிய ஒரு நிலையாகவே கடந்த 9 ஆண்டுகள் மேஷத்திற்கு இருந்தது. இப்போ 12இல் அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்ர நிலையில் அதீதமான ஒரு விரயங்களை கொடுத்து கொண்டிருக்காருன்னு சொல்லலாம். வக்ர நிலையில் உக்ர பலத்தோடு ஒரு கிரகம் செயல்படும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்முடைய அனுபவத்தில் இப்பொழுது பார்க்க முடிகிறது. ஸோ அந்த அடிப்படையில் நான் உணர்ந்த ஒரு நிலை, இந்த வக்ரகதியில் சனி ஒரு மாதத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் அதே வீட்டில் இருந்து அந்த விரயஸ்தானத்தினுடைய வேலையை ரொம்ப அதிகமான வேகத்துடன் செய்கிறார் அப்படிங்கிறதை உணர முடிகிறது. குடும்ப வாழ்வில் ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய நிலை போல இருப்பது அதுவும் நமக்கு ரொம்ப டிஸ்டிங்க்டாக தெரிகிறது. ஜாதகத்தில் இயற்கை பலம் இருக்கக்கூடியவர்கள், திருமண வாழ்வில் ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பிரிந்து ஒரு சுபப்பிரிவாக தப்பித்து விடுகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த முக்கியமான காலகட்டத்தில் பிரியாமல் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இயற்கை ஜாதகத்தில் பலம் வாய்ந்த ஜாதகர்களாக இருந்தால் மட்டுமே பிரியாமல் இருக்கிறார்கள். இவங்களுக்கு ஏதாவது பிரிவினையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அவங்களோட பிறவி ஜாதகம் இருந்து இந்த கடந்த கால 9 ஆண்டுகளில் அந்த தசாபுதியும் சரியில்லாமல் இருந்ததுன்னா நிறைய பேர் ஒரு 35 to 40% மேஷத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் இழப்பு, அது இயற்கையான ஒரு இழப்பாக அவங்க வாழ்நாள் முடிந்து அவங்க பூவுலகை விட்டு மறையக்கூடிய நிலையாகவும் நிறைய மேஷத்திற்கு நான் பார்த்து விட்டேன் இந்த 9 ஆண்டுகளில். சிலர் பார்த்திங்கன்னா லீகலான ஒரு செப்பரேஷனை எடுத்துக்கொண்டார்கள். சிலர் நல்ல ஒரு தசாபுத்திகள் சாதகமாக இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒரு வேறு ஊருக்கு மாறி சென்று ஒரு கடவுளுடைய அனுகிரகத்தால் இந்த பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளாகவும் இருக்கிறார்கள். ஸோ இது மேஷ ராசிக்கு சனி கிரகம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு கிரகமாகவே காட்டப்படுகிறது. இதில் தப்பித்த ஜாதகர்களாக இருப்பவர்கள் நார்மலாக மேஷ ராசி இந்த சூழலிலும் ஓரளவிற்கு தப்பித்து இன்னும் அவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இயற்கையிலே மேஷ ராசி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ராசி. இவர்கள் கோபப்பட்டு இம்பல்சிவாக சில சண்டைகளையும் கோபங்களையும் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் மனதில் எந்த கெட்ட எண்ணமும் பிறருக்கு கொடுக்க நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். கோபப்பட்டு அதே கோபப்பட்டவரிடமே திரும்பியும் சென்று பேசக்கூடிய குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லாமே ஒரு அவசர புத்தி, ஆத்திர புத்தின்னு சொல்லக்கூடிய நிலையாக இருக்குமே தவிர ஒரு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாக இருப்பதில்லை. இந்த இயல்பான தர்மத்திற்கு கட்டுப்பட்ட குணம் இருப்பதனால் ஒரு 80% மேஷராசி இந்த கடந்த 9 ஆண்டுகளில் தப்பித்து வந்தார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சனியுடைய ஆராய்ச்சியாக கடந்த 9-10 ஆண்டுகளாக மகரத்திற்கும் கும்பத்திற்கும் 7.5 சனியாக இருந்ததை ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது மேஷமாக வரக்கூடிய நண்பர்களுடைய வாழ்வில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றியது. அதனுடைய விளைவாக இந்த பதிவை இங்கே நான் ஷேர் பண்ணுகிறேன். மேஷ ராசிக்கு வாழ்வில் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. அவங்களுக்கு அந்த பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடிய பக்குவம் வந்துவிட்டாலே அவங்க நிறைய கர்மாவை ஓவர் கம் பண்ணக்கூடிய நிறைய ஒரு ஸ்டேஜஸ் அஹெட்டாக வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வாழக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இயல்பாக ஒரு தார்மீக குணம் அவங்களுக்கு இயல்பாகவே இருப்பதற்கு இயற்கை சுபகிரகமான குரு கிரகம் இவங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கிறார். ஸோ அற்புதமான ஒரு 4 பேர் புகழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த நல்ல குணங்களால் மட்டுமே மேஷராசி கடந்த 10 ஆண்டுகளில் ஓரளவிற்கு ஒரு சர்வைவல் மோடிலே கூட சிலர் இருக்கிறார்கள். ஏன்னா சர்வைவல் அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய கஷ்டமான நிலை அப்படிங்கிறது நம்ம இந்த கோவிடுக்கு பிறகு ரொம்ப ஒரு அற்புதமாக ரொம்ப தெளிவாக உணர முடிகிறது. ஸோ இப்பொழுது விரையச்சனியாக சனி வந்துவிட்டால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கென்று ஒரு ரொட்டீன் நீங்கள் உருவாக்கி கொள்வது மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். நார்மலாக மேஷத்திடம் நான் பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு ரொட்டீன் அப்படிங்கிறது அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. முடிந்தவரை உங்களால் ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ண நீங்கள் பழகிவிட்டாலே நிறைய விஷயங்களை உங்களால் மாற்ற முடியும், பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் உங்களால் செய்ய முடியும். இந்த விரையச்சனியில் பெரிய பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொன்னாலும் ஜென்மச்சனியாக அடுத்த 2027ஆம் ஆண்டு சனி கிரகம் மேஷத்திற்கே வரும்பொழுது சற்று கவனம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது. ஹனுமான் வழிபாடு செய்வது, தினமும் காலை எழுந்தவுடன் நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் முன்னால் ஒரு விளக்கு வைத்து விடுவது, ஸோ நீங்கள் அது போன்ற சில பழக்கங்களை ஃபாலோ பண்ணுவது மிகப்பெரிய ஒரு மனதிற்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
ஹனுமன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேஷ ராசிக்கு மிகுந்த ஒரு மென்டலி ரொம்ப ஃபாகியாக இருக்கக்கூடிய நாளில் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்கு ஹனுமனும் விநாயகரும் மட்டுமே இவங்களுக்கு உதவுவார்கள். இந்த 2017 முதல் 2025 இந்த ஆண்டு வரை, இந்த 9 ஆண்டுகளில் மேஷமாகிய நண்பர்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியவர்கள். இந்த பதிவின் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.